மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மடப்பள்ளியில் வேலை செய்து கொண்டிருந்தவர்தான் சீனிவாசன். இவர் மீனாட்சி அம்மனின் தீவிர பக்தர். ஒரு நாள் ரொம்ப களைப்பாக இருக்கிறது என்று மடப்பள்ளியில் உட்புறமாக தாள் போட்டு, அம்மா மீனாட்சி, நான் ரொம்ப களைப்பாக இருப்பதால் நான் தூங்கப் போகிறேன். சிறிது நேரம் கழித்து என்னை எழுப்பி விடுங்கள், அப்போதுதான் நான் பிரசாதம் செய்ய முடியும் என்று மதுரை மீனாட்சி அம்மனிடம் கட்டளை போட்டு தூங்கப் போகிறார் சீனிவாசன். சிறிது நேரம் கழித்து மடப்பள்ளியில் கதவு தட்டும் சத்தம் கேட்கிறது. திடுக்கிட்டு எழுந்த சீனிவாசன், அம்மா மீனாட்சி, என்னை இப்படி கைவிட்டீர்களே, என்னை எழுப்பாமல் போய்விட்டீர்களே, இப்போது நான் என்ன செய்வேன் என்று சொல்லிவிட்டு மடப்பள்ளியின் கதவை திறக்கிறார். அங்கு ராஜாவின் சேவகர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப் போகிறார்கள், பிரசாதமெல்லாம் தயாராக இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். சீனிவாசன் திருவென்று விழித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் தள்ளிவிடுங்கள், நாங்களே உள்ளே போய் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு சேவகர்கள் மடப்பள்ளிக்கு உள்ளே போகிறார்கள். அப்போது ஒரு பக்கம் பார்த்தால் உங்கள், இன்னொரு பக்கம் தயிர் சாதம், புளி சாதம் என்று வகை வகையான பிரசாதம் எல்லாம் தயாராக இருக்கிறது. சீனிவாசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ராஜாவின் சேவகர்கள் அதையெல்லாம் அம்மனுக்கு எடுத்து செல்கிறார்கள். குருக்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு தீபாராதனை காட்டுவதற்காக திரையை விளக்குகிறார். அப்போது மீனாட்சி அம்மனின் மூக்குத்தி காணாமல் போய்விட்டது. இதை பார்த்த குருக்கள், அம்மா மீனாட்சி, என்ன சோதனை இது என்று கத்துகிறார். சீனிவாசனுக்கு இதையெல்லாம் பார்த்து பயமாகிறது. அப்போது ஒரு அசரீ ஒலி கேட்கிறது. யாரும் பயப்படாதீர்கள், என் பிள்ளை சீனிவாசன். அம்மா, நான் தூங்கப் போகிறேன். சிறிது நேரம் கழித்து என்னை எழுப்பிவிட்டு அம்மா என்று சொல்லிவிட்டு தூங்கப் போய்விட்டார். நானும் சிறிது நேரம் கழித்து எழுப்பத்தான் போனேன். ஆனால் அவன் அசதியில் தூங்கிக் கொண்டிருந்தான். குழந்தையாக இருந்து தூங்கும் போது எந்த தாயாவது எழுப்புவார்களா? அப்போது நானே பிரசாதம் தயார் செய்யலாம் என்று போனேன். மடப்பள்ளியில் வெளிச்சம் இல்லாததால் வெளிச்சத்திற்காக என்னுடைய மூக்குத்தியை அங்கேயே கலற்றிவிட்டு பிரசாதமெல்லாம் நானே செய்து முடித்து விட்டேன். மூக்குத்தியை மடப்பள்ளியில் போய் பாருங்கள், அங்கே இருக்கும் என்று சொல்லிவிட்டு அசதி ஒளி நின்று விட்டது. இதை கேட்ட சீனிவாசன் மீனாட்சி அம்மனின் காலில் விழுந்து, அம்மா, எனக்காக இப்படி வந்து பிரசாதமெல்லாம் செய்து வைத்திருக்கியே அம்மா என்று கதறி அழுதார். ஆலயத்தில் ஆண்டவனுக்கு பிரசாதம் செய்து வழங்குவது பக்தர்கள். ஆனால் ஆண்டவனே அருட்பிரசாதம் செய்த அதிசய ஆலயம் மதுரை மீனாட்சி அம்மன் மூக்குத்தி ஒளி நடத்திய அதிசயம். நன்றி, வணக்கம்.